அனைவருக்கும் வணக்கம். என்னடா லைட்டிங்கெல்லாம் பளபளன்னு இருக்கே, ஊரே கோலாகலமாக இருக்கே, தெருவுலலாம் லைட் இருக்குது, ரோட் சைட்லலாம் லைட் இருக்குது. பெருமாள் பத்மாவதி தாயாரோட இருக்காங்கன்னு பார்க்குறீங்களே, அதே தாங்க. நம்ம திருச்சானூருக்கு இப்போ போகிறோம். அலமேலு மங்காபுரத்தில் இருக்க பத்மாவதி தாயாருடைய உற்சவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த உற்சவத்தை பார்த்துட்டு அதை தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் போட்டிருக்கேன். இந்த பதிவை நம்ம பார்ப்போம். இதில் அவங்க தாயாருடைய திருமஞ்சனம், அவங்க வீதி உலா வர்றது எல்லாமே இந்த பதிவில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு அங்கே கடைகளில், கோயில் கடைகளில் இருக்க எல்லா ஆன்மீக பொருளையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் அங்கே பத்மாவதி தாயாரில் கொடுப்பாங்க அந்த லட்டு, அந்த தட்டை, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரம்மோற்சவத்துக்கு நம்ம போவோமா, மிக அருமையானது. இந்த மாதிரி நல்ல பதிவுகளை பார்க்கும்பொழுது, கேட்கும்போது, செய்யும்போது நமக்கு நல்ல சிந்தனைகள் வருங்க. எப்பவுமே திருப்பதிக்கு போகும்போது கீழே போய் தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணுன்னு சொல்லுவாங்க. மேலேனா திருமலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீழே தாயார்கிட்டே போய் நம்மளுடைய குறைகள்லாம் சொல்லிட்டோம்னா, இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே போய் பெருமாளை கும்பிட்றதுக்குள்ளே தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய பக்தேவரா, அவளுக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். இது தாங்க ஐதீகம். அதனால தான் எல்லாம் கீழே பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு தான் மேலே போவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் தாயார் சன்னதிக்கு போய் கும்பிட்டுருணும். ஏன்னா தாயார் கருணை உள்ளவங்க கொண்டவங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னாலே போதும், அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட போய் பெருமாள்கிட்ட சொல்லும்போது எல்லாமே நமக்கு சரியாயிடுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம வாங்க போய் தாயாரை பார்ப்போம். அவங்களுடைய பிரம்மோற்சவத்தில் நம்மளும் கலந்துக்குவோம். வாங்க கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கோயிலில் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம போவோம். கோயிலுக்கு உள்ளே நுழையிற இடம் இது. நம்ம உள்ளே நுழைஞ்சும் போது அந்த தெரு வழியில் ஃபுல்லாகவே கோயில் தெரு சொல்லுவாங்க. அங்கே நிறைய இருக்கும். இங்கே காந்தி மாதிரி ஒருத்தர் அழகாக ஃபுல்லாக வெளியில் அந்த சாயத்தை பூசிட்டு அந்த இடத்துல நிற்பார். நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய ஆன்மீக பொருட்கள் ரெண்டு பக்கம், சாலையோட ரெண்டு பக்கம் விற்றுட்டு இருப்பாங்க. எல்லாம் பத்மாவதி சாயர் சிலைகள், பெருமாள் சிலைகள், அதுக்கப்புறம் குங்குமங்கள், கோலப்பொடிகள் எல்லாமே இருக்கும். நல்ல அந்த பிரம்மோற்சவத்துக்கு ஜகஜோதியாக இருக்கும். பார்க்கவே லைட்டிங் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்ம போகிறோம். இது இந்த நம்ம செல்லு போட்டு எரியிறோம்ல, அந்த மாதிரி லைட்டிங் அகல் விளக்குகள் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம மேலே படி ஏறி போகிறோம். படி ஏறி போகிற இடத்துல ஃபுல்லாக எல்லாமே ஆன்மீக பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. நம்ம லட்டு அந்த பக்கம் கேட்டு பக்கம் நம்ம ஏறி போனால் தான் நம்ம ஈஸியாக போய் நம்ம அம்மன் சன்னதி முன்னாடி போய் நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அம்மன் கோயில் தான் முன்னாடி போய் பார்க்கலாம். அதனால் இந்த ஸ்டாலுங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். எல்லாமே பெருமாள் சிலை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா ஸ்டாலுங்களுமே. அதே மாதிரி நிறைய பத்மாவதி தாயார் சிலையாக இருக்கும். இந்த படிக்கட்டை தான் நம்ம ஏறி போகணும். ஏறி போயிட்டு நம்ம உள்ளே போய் நேராக போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நேராக தாயாரினுடைய முன்னாடி, சன்னதிக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். எல்லாம் குங்குமம், மஞ்சள், தாயார்னால என்னென்ன அங்கே நம்மளுக்கு மங்களகரமான பொருள் எல்லாமே லைனாக விற்றுட்டு இருப்பாங்க. அதுதாங்க அந்த ஸ்டாலில் ஃபுல்லாமே. கோல அச்சுக்கள் நிறைய இங்கே இருக்கும். அதாவது பெருமாள் பாதம், பெருமாள் நாமம், அந்த மாதிரி அச்சுக்கள் ரொம்ப இருக்கும். நானும் ஒரு பெருமாள் பாதம் அச்சு வாங்கினேன். நாம சங்கு சக்கரை போட்டு. நம்ம இப்போ லட்டு கவுண்ட்ரு அங்கே இருக்கிற அந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போகும். உள்ளே போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெண்டு பக்கமே நரிக்குறவர்கள் அவங்க தான் ஃபுல்லாக அந்த ஆன்மீக பொருட்களை விற்றுட்டு இருப்பாங்க. நாங்கள் லைவில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இதான் முன்னாடி தாயார் கருவறைக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம். கோபுரம் சுற்றி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் இது முன்னாடி தான் இங்கே விளக்கேற்றுவாங்க. எல்லா விளக்கையும் நம்ம இங்கேயே ஏற்றலாம். அருமையாக இருக்கும். இந்த இடத்துல தான் அவங்க எல்லாம் விளக்கேற்றுவாங்க. இங்கே எப்படி திருப்பதியில் மேலே நம்ம படிக்கட்டு ஏறி மேலே ஏற்றுறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே தாயாருக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். இங்கே 365 திரி ஃபுல்லாக நம்ம ஏற்றலாம். இந்த பக்கம் எல்லாம் திரி விற்றுட்ருப்பாங்க. எல்லாம் விற்கிறவங்க எல்லாமே 365 திரி தான் விற்றுட்டு இருப்பாங்க. இந்த சைடில் எல்லாம் பூக்கள் விற்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் எல்லாம் தாயாருக்கு ஆன்மீக பொருட்கள், அதாவது கோமதி சக்கரம், சங்கு, அந்த எல்லாமே அந்த பக்கம் விற்றுட்டு இருப்பாங்க. இது ஃபுல்லாக தான் அந்த வியூ உங்களுக்கு காட்டியிருக்கேன். கோபுரம் கலர்ஸ், அந்த கோபுரம் கலர் லைட்டு மூலமாக கலராக தெரியும். சிகப்பு, மஞ்சள் தெரியும். ஃபுல்லாக க்யூ தான். நம்ம இருந்தாலும் நம்ம க்யூவில் நின்று போய் தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம். அவங்களுடைய திருமஞ்சன நீராட்டு விழாவில் நம்ம கலந்துக்கணும். அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக தான் வியூங்க. சுற்றி உங்களுக்கு
காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு உங்களுக்கு எல்லா இடமும் நான் காட்டியிருக்கேன். இங்கே வந்து ஒரு அம்மாவை நான் காட்டணும். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி ஒரு அம்மா பூ கட்டுறாங்களோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்ல, மீனாட்சி அம்மன் கோயிலில் பூ விற்கிறவங்க அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி தான் இவங்களை பார்த்தா இருந்துச்சு. இவங்க வந்து எல்லா பூவும் இங்கே கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்த ரெட் ரோஸில் அழகாக துளசி வச்சு கட்டுறாங்க. பெருமாள் கோயிலில் துளசி வச்சு அவ்வளோ அழகாக கட்டுறாங்க. மாலை தான் நம்ம கட்டுவோம், இவங்க பூவே கட்டுறாங்க. தாயார்னால தாமரை பூ, வெள்ளை தாமரை எல்லாமே வச்சுருக்குறாங்க. இன்னொன்று வந்து துளசி நிறைய வச்சுருப்பாங்க. அல்லி வந்து இங்கே கலர் அல்லி வித்தியாசமாக இருக்கும். இந்த அல்லி வந்து நல்லா வந்து பிங்க்கு கலர் சொல்லலாம், டார்க் பிங்க் கலரில் அல்லி பூ வச்சுருப்பாங்க. மலர்ந்தும் வச்சுருப்பாங்க, மொட்டும் வச்சுருப்பாங்க. வெள்ளை தாமரை, சிவப்பு தாமரை எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே பிச்சி, அதே மாதிரி மல்லி, முல்லை, கனகாம்பரம் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க தாயார் சன்னதியில். ஒரு பக்கம் ஃபுல்லாக அவங்க நடிக்கிறவர்கள் வந்து அவங்க திங்ஸ், ஆன்மீக திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் பூக்களாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அந்த லட்டு கவுண்டர்லேருந்து அப்படியே நடந்து வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு ஏற்கனவே அங்கேருந்து சென்ட்ரலேருந்து ஃபுல்லாக ரவுண்டு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ பூக்களை காட்டியிருக்கேன். இப்போ நம்ம கோயிலே எவ்வளோ அழகாக விழாக்கோலம் போட்டிருக்கு பாருங்கள். லைட்டிங்கில், இருட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிரம்மோற்சவத்தை பார்க்குறதே அவ்வளோ நமக்கு புண்ணியன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தாயாருக்கு எல்லா விதமான திருமஞ்சனமும் பண்ணுவாங்க. அபிஷேகத்தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகம் பண்ணுறது திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு திருமஞ்சனும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நெல்லிக்காய் அலங்காரம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூக்களால் போது துளசி பூக்களால் அலங்காரம், அதுக்கு வந்து இன்னொன்று மகிழம்பூ, அப்புறம் வந்து மனோரஞ்சித பூ அலங்காரம், வெட்டி வேர் அலங்காரம், அப்படி ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லா அலங்காரமும் அருமையாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. पंचस्वधिकरणेषु आकाशसन्धिः वायुसन्धानम् इत्यधिलोकम् अथाधिज्योतिषम् अग्निः पूर्वरूप प्रमाभाहि प्रमापद्यस्वाभूर्भुवस्सुभरितिव एतास्तिस्रो व्याहृतयः तासामोऽयं लोकः इत्यन्तरिक्षं सुवरेत्यसो लोकः इत्यादित्यभ्यानः इत्यन्नम् अन्नेन पाव सर्वे प्राणामहेयन्मयः अन्तरेण तालोके यत्रासोके शान्तो विवर्तते यपोह्यशीर्षकपाले न उदान समानः चक्षुश्रोत्रं मनोवा त्वक् चर्ममागुं सग् स्नोगुं शोमिति शास्त्राणि शगं सन्ति ओमेत्यध्वर्यः प्रतिगच्छाग्निहोत्रं च स्वाध्याय प्रवचने च विधयश्च स्वाध्यायुषं च स्वाध्याय प्रवचने च स्वाध्याय प्रवचने च प्रजनश्च स्वाध्यायं वद धर्मं चर
ध्यायान्मा प्रमदः आचार्याय प्रियं धनमाहृत्य प्रजातन्दितव्यं मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवयो आवीन्मा आवीद्वक्तारम् ॐ शान्ति 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 कामान् सह ब्रह्मणा विपश्चिते तस्माद्वा इदं पुच्छं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति अन्नाद्वै प्रजायाः पक्षः अपान उत्तरः पक्षः आकाश అప్పటప్పటికిని అద్దముని మోము కంటే ఒత్తిక తామర విరిని ఒత్తేవు కన్నుల దగ్గరి కన్నుల కంటే కమముని మేరి తావి కంటే నెక్కుడా గంధము పూసే వేలె కమ్మని మీనా ఈ గంధము నీ మేరి తావి కంటే నెక్కుడా தாயாரினுடைய பிரம்மோற்சவத்தை நல்லா பார்த்தீங்களா? இந்த பதிவை வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பார்க்கட்டும். எல்லாராலையும் திருப்பதிக்கு வந்து பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இவங்க அங்கே இந்த பதிவை பார்த்து அதிலே கும்பிட்டுக்கட்டும். அதனால் எல்லாருக்கும் அது எப்போ சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் கொடுங்க, அதே மாதிரி கமெண்ட்ஸு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இதுதான் வந்து பத்மாவதி தாயாரினுடைய பிரசாதம். நல்ல மிளகு தட்டை, ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளை உளுந்தில் பண்ண மிளகு தட்டை, பத்மாவதி தாயார் லட்டு. எனக்கு திருப்பதி லட்டை விட பத்மாவதி தாயார் லட்டு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. திருப்பதியில் வந்து தட்டை வந்து கருப்பு உளுந்தில் கொடுப்பாங்க, இது வெள்ளை உளுந்து இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து தட்டை லட்டு எல்லாம் சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நல்லதே பார்ப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே நடக்குங்க.